இப்போ பிரியங்கா வருகையை எப்படி பார்க்குறீங்க? இப்போது பிரியங்காவுடைய வருகையை நாமெல்லாம் சொல்கிறத விட இந்திரா காந்தியை கணிச்சாங்க. இந்திரா காந்தி ராகுலும் பிரியங்காவும் குழந்தையாக இருக்கும்போதே சொன்னாங்க, இந்த பொண்ணு தான் என்னுடைய வாரிசாக வரும். ஃபொட்டேடார்னு ஒருத்தர் காஷ்மீரத்துக்காரர், மத்திய அரசாங்கத்தில் அமைச்சராக கூட கடைசியில் இருந்தார். அவர் நேரு குடும்பத்தினுடைய நெருங்கிய நண்பர். அவர்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காரு, இந்த பிரியங்காவை பற்றி நான் இருக்கும்போது தெரியாது, நான் இறந்த பிறகு என்னுடைய உருவம் மட்டும் இல்லை, என்னுடைய சாயல் மட்டும் இல்லை, என்னை போலவே சிந்திக்கிறவளும் அவள் இருப்பா. இந்திராவை பற்றி நினைப்பு வரும்போதெல்லாம் பிரியங்காவினுடைய நினைப்பு வரும். பிரியங்கா வளர வளர என்னை மறக்க மாட்டாங்கன்னு அந்த அம்மாவே சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா மனப்பூர்வமாக பிரியங்கா தான் தன்னுடைய வாரிசாக இருப்பாங்க, தன்னை போலவே இருக்கிறதுனால அப்படின்னு நினச்சாங்க. அது இப்போது மெய்யாயிட்ருக்கு. பிரியங்கா அரசியலில் நேரடியான அரசியலில் 15 வருஷமாக இல்லைன்னு சொன்னால் கூட 15 வருஷமாக மறைமுக அரசியல் இருக்காங்க. சோனியா காந்தி தேர்தல் நின்ற போதும், அவருடைய சகோதரர் ராகுல் காந்தி தேர்தல் நின்ற போதும் அவங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சாங்க. ஆனால் நேரடி அரசியலுக்கு, தேர்தல் அரசியலுக்கு இப்போதான் வந்திருக்காங்க. அவர் எதிர்பாராத நேரத்தில் வயநாட்டிலிருந்து வந்திருக்காங்க. ஏன்னா ராகுல் காந்தி 2 இடத்துலையும் தேர்தலில் வெற்றி பெற்றதுனால அவர் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ண வேண்டியதாக இருந்தது. அந்த ராஜினாமா பண்ணுறது எந்த தொகுதியில் வரும்போது வயநாடு ராஜினாமா பண்ணியிருக்காரு. வயநாட்டிலிருந்து பிரியங்கா வர்றது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா இந்தியாவினுடைய வட இந்தியாவில் ராகுலும், தென்னிந்தியாவில் பிரியங்காவும் வர்றதுங்கிறது இந்தியாவையே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. ஆகவே இந்திரா காந்தியை நினைவுபடுத்துகிற மாதிரி தான் பிரியங்காவுடைய நடத்தைகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்திரா காந்திக்குனாச்சும் ஒரு கோபம் வரும், இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது. தோற்றங்களில் பழகு முறையிலையும் இந்திராவை போல தான் பழகுறாங்க. இந்திராவை விட கூட மிக நெருங்கி பழகுறாங்க. இந்த எப்போ போதும் இந்த புன்முறுவல் தவறாத ஒரு நிகழ்ச்சியோடு தான் வயநாட்டில் மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க தாய்மார்கள், அங்கே இருக்கிற பெண்கள், அங்கே இருக்கிற குழந்தைகள், அவங்களெல்லாம் நேசிக்கிறதுக்கு உரியவங்களாக இருந்தாங்க. பிரியங்கா காந்தி வந்திருக்காங்க.